என் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நாளாகவே என்கிட்ட கேட்டுட்ருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஆழமாக தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு 3:30 4:30 அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சிடுறேன். அந்த நேரத்தில் எனக்கு விழிப்புமே ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், உங்களுக்கு அதிகாலை நேரத்தில் விழிப்பு வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நேரம் யூனிவர்ஸ் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு கோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது சில பேர் லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த லவ் பண்ணுற பர்சன் பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க. அவங்க கூட கம்யூனிகேஷனே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தூரமாக போயிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த பர்சன் இப்போ யார் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருக்காங்களோ அந்த பர்சன் அழுதுகிட்டே இருப்பாங்க, ரொம்ப மன கஷ்டத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு 3:30 4:30க்கு முழிப்பு வந்துடும். ஆனால் இதெல்லாம் கணக்கில் சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு 3:30 4:30க்கு முழிப்பு வருது. உங்களுடைய கான்ஷியஸ் தூங்கவே இல்லை. புரியுதுங்களா நான் சொல்கிற விஷயம்? கண்ணு பாட்டுக்கு மூடிட்டுருக்கோம், ஆனால் மூளை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். எல்லாமே தெரியும். நேற்று என்ன நடந்தது, முந்தா நாள் என்ன நடந்தது, எல்லா ட்ராமாஸ் ட்ரபிள்ஸ் எல்லாமே உங்கள் மூளைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் 3:00 3:30 இப்படி எழுந்திரிச்சிங்க அப்படின்னா அது யூனிவர்ஸ் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது. குழம்பிக்காதீங்க ரெண்டு விஷயத்தையும் எடுத்து. ஓகேங்களா? பாருங்க, யார் ஒருத்தவங்க திருப்தியாக இருப்பாங்க, வந்தால் வரட்டும் வராட்டி போகட்டும், அது போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஓகேங்களா? இப்போது லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும், ரொம்ப வருஷம் கழித்து அவங்க கனவுல வருவாங்க. கனவுல வரல அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு ரீசனுக்காக திடுதிப்புன்னு எழுந்திரிச்சு அவங்கள பற்றி யோசிப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் ஆள் மனசில் ஓகேங்களா உருவான ஒரு பதிவேடு. ஓகேங்களா? உங்கள் ஆள் மனசே இங்கே பாரு, இந்த விஷயம் உனக்கு கிடைக்க போகுது, எழுந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுது. ஓகேங்களா? ஸோ ரெண்டு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அடுத்த விஷயம், நான் ஒரு 3:00க்கு நான் எழுந்திரிச்சிடுறேன். நான் நிம்மதியாக தான் இருக்கேன், வாழ்க்கையில் எந்த கவலையும் இல்லை. ஆனால் நான் 3:00க்கு எழுந்திரிச்சிட்டேன். நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் 3:00க்கு எழுந்திரிச்ச உடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஞாபகம் வரும். ஒரு 10 செகண்ட்க்கு அப்புறம் கூட வரும். நீங்கள் எழுந்திரிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் கான்ஷியஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது டக்குன்னு எது உங்களுக்கு ஞாபகம் வருதோ அதை பற்றி ஒரு ஸ்கிரிப்டாக எழுதுங்க. உங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா உங்கள் அப்பாவை பற்றி எழுதுங்க. உங்கள் அப்பா கூட நீங்கள் சந்தோஷமாக பேசி சிரிக்கிறீங்க, அவர் ஆரோக்கியமாக இருக்கார், இந்த மாதிரி எழுதுங்க. ஓகேங்களா? இல்லை நான் லவ் பண்ணுற பர்சன் தான் டக்குன்னு ஞாபகம் வந்தாங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக எழுதுங்க. எழுதி வச்சுட்டு தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாருங்கள், எழுதி வச்சுட்டு நீங்கள் அந்த நாளை அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை ஹெல்தியாகவே இருக்கும். இல்லை நான் எழுதி வச்சுட்டு தூங்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் ஹெல்தியான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எழுதிட்டு அந்த நாளை அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த வாழ்க்கையில் ஓகேங்களா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் நான் சாதிச்சிருவேன், என்னை விட்டு போன விஷயங்களெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த உறுதிநிலை உங்கள் மனசில் உருவாகும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் மனக்குழப்பத்தில் இருக்கேன், புரண்டு படுத்துகிட்டே இருக்கேன், எனக்கு 3:00 4:00 தூக்கமே வரமாட்டேங்குது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் அழகான ஒரு டிப்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு புரண்டு படுக்கிறீங்க, உங்களுக்கு தூக்கமே வரல பார்த்தீங்களா, நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. தூக்கத்து கூட சண்டை போடவே முடியாது, உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்கள் அப்படியே தூங்கினாலும் மேலோட்டமான தூக்கம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா, அந்த பிரச்சனைக்கு அப்படியே எதிர்மறையான விஷயத்தை எழுதுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஆஃபீஸில் உங்களை யாரோ திட்டிட்டாங்களே, உங்களை யாரோ கார்னர் பண்ணி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க.
அது அப்படியே உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை எழுதுங்க. நல்லா ரசித்து ருசித்து அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் எழுதணும். புரிஞ்சுதுங்களா நான் சொல்கிற விஷயம்? என்னடா இது எழுதுனா எனக்கு கிடச்சிட போகுதா அப்படி நினைக்காதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்களையுமே உங்கள் சப்கான்ஷியஸ் நோட்டீஸ் பண்ணும். ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் நோட்டீஸ் பண்ணிச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அதை நிகழ்த்தி காட்டும். கஷ்டத்தின் போது எந்த ஒரு மனுஷன் சிரிக்கிறானோ அந்த மனுஷன் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறுவான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் அழுதேன், ஆனால் இப்போ ஸ்ட்ராங்காக ஆகிட்டேன்டா அப்படின்னு சொல்லி கடந்து போங்க. அதை பாசிட்டிவாக எழுதி அதை படித்து பாருங்கள். உங்கள் மனசில் கண்டிப்பாக ஒரு புத்துணர்ச்சி எழும்பும். ஓகேங்களா? ஸோ அதற்கு பிறகு நிம்மதியாக தூங்குவீங்க. வேணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் ஜாயின் பண்ணணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.